ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு கிறிஸ்பியான ஹோட்டலுக்கெல்லாம் போனால் ஆர்டர் பண்ணுற ஆனியன் ரவா தோசை எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஆனியன் எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்ல பெரிய ஆனியனை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லியை நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் 1 தான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். ஊறினா தான் இந்த தோசை ஊற்ற நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் இரும்பு கல்லில் தான் இந்த தோசையை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தோசையை ஊற்றணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கல்லும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நான் 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ நார்மலாக ஊற்றுற தோசை மாதிரி ஊற்றாமல் சுற்றி இந்த மாதிரி தோசை ஊற்றணும். ஊற்றும் போது இந்த மாதிரி ஓட்டையாக வந்துச்சுன்னா உங்கள் மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் சுற்றி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த தோசை குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். 3 to 4 minutes கண்டிப்பாக ஆகும். 3 to 4 minutes ஆனோடனே இந்த சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தோசை கல்லுலேருந்து வந்துடும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தோசையை திருப்பணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நான் காட்டணுன்றதுக்காக திருப்பி காமிக்கிறேன். இது ஆல்ரெடி நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே மடித்து சர்வ் பண்ணிடலாம். இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இனி கடைக்கு நீங்கள் போய் இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடவே மாட்டீங்க, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.